ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 13 ஏக்கர் சுத்த செம்மண் பூமி தாங்க. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக ஒரு ரெட்டியாசத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேடசுந்தர் போகக்கூடிய மெயின் பஸ் போகிற ரூட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு உள்ள கட் ரோடு தார் ரோடு பேஸில் ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டி நம்மளுக்கு இந்த இடம் வந்து அமைச்சிருக்குங்க. இதோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 13 ஏக்கர். இப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த இடம். மொத்தம் 13 ஏக்கர். நம்ம ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்ச ஒரு இங்கே ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த அந்த கார்லேருந்து அப்படியே வரும் ரோடு, அப்படியே எல் ஷேப்பில் ரோடு வருது உங்களுக்கு. வந்தீங்க வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 to 400 அடி பக்கம் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்திங்கன்னாவே விவசாயம் தாங்க பண்ணுறாங்க. இதை பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலுமிச்சை சாகுபடி தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. நம்ம இடத்துக்கு மேற்பட்டு ஒரு குளமே இருக்குது, குளத்தையுமே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுற்றிலும் தண்ணி போய்க்கு இருக்கிறது. தண்ணி ஓரளவுக்கு நம்ம இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இந்த லைனில் வந்துடும். பக்கத்தில் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக திறந்தோப்பு அது இது பண்ணிக்கிருக்காங்க. உங்களுக்கு அத்துமலை பார்த்திங்கன்னா அந்த கார் நிற்கிது பார்த்திங்களா, அந்த கார்லேருந்து வந்துடும் உங்களுக்கு. அப்படியே ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எல் ஷேப்பில் அப்படியே வந்து பின்பக்கம் வரைக்கும் போயிடுது. இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எல் ஷேப், அப்படி எல் ஷேப் இல்லை, ஒரு வால் ஷேப் மாதிரி போகுதுங்க நம்மளுக்கு. இடம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தெரியுங்களா, சின்ன கார்டு மாதிரி தெரியுதுங்களா, அப்படியே அந்த கரெக்டை விட்டு அப்படியே போய் இப்படி ஒரு மாதிரி வால் ஷேப் மாதிரி போகும். இது பார்த்திங்கன்னா குளம். நம்ம இடத்துக்கு மேல் பக்கத்து பார்த்திங்கன்னா அப்படி குளம் இருக்குங்க. இந்த குளத்துக்கு அரைக்கும் இந்த கரெக்டுக்கு இடையில ஏறப்பட்ட தூரம் தான். மொத்தம் 11 ஏக்கர். இங்கேருந்து அப்படி ஃபுல்லாக நெட்டு அந்த என்ன ஒரு சின்ன கரெக்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அந்த லைன் வரைக்கும் இப்படி போயிடும். அப்போ உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் இங்கே ஒரு 400 அடி 500 அடி வரும். பின்னாடி போக கொஞ்சம் அகலமாக போயிடுது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வால் ஷேப்பில் போய் எல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து இடம் போயிடும். சுத்த செம்மண் பூமிங்க. மண் பார்த்திங்கன்னா சேம்பருக்கு யூஸ் பண்ணுற மண் தான். வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தாவே ரொம்ப மானாவாரி நிலந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்குமே சோளம் அதுவும் போட்டுக்கிருந்தாங்க. மானாவாரி தான் மழை காலத்தில். இப்போ வந்து அவங்க பண்ணுறதில்ல மேக்ஸிமம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு போர் எதுவுமே கிடையாதுங்க. வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கம்பல்சரி ரெடி பண்ணிக்கிறோம். வாங்க உள்ளே போய் பாப்பா. அப்படியும் பாருங்கள் மண்ணை எந்த அளவுக்கு சேவ் பண்ண இருக்குன்றது. இது வந்து குளத்துக்கரைங்க. அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கரடு. இதுதான் அந்த அத்துமால். அப்படி பாட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்து நம்மளுக்கு சொன்னவே அங்கேருந்து இப்படியே வரும் வந்து பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துடும். 13 ஏக்கர் மட்டும் இந்த காட்டு வர பார்த்தீங்களா, அந்த காட்டு அடிவாரத்துலேயே அப்படியே காட்டு அடிவாரமே ஒட்டி வரும். அப்படியும் இது பார்த்தீங்கன்னா ஊர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஊரே இருக்குது. பெரிய ஊருங்க அதுவுமே உங்களுக்கு பார்த்திங்களா. இங்கே வரைக்கும் அப்படி வந்துடும். சுற்றிலும் கரெக்டு மாதிரி வரனால நம்மளுக்கு வந்து இப்படி வால் ஷேப்லேயே வந்து இந்த மாதிரி அப்படி வந்துடும் நம்மளுக்கு. இதுக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஏக்கருக்கு வந்து 13 லட்ச ரூபா தான் விலை கோட் பண்ணுறாங்க. எம்டி லேண்டு தான், அது 13 லட்ச ரூபா கேட்குற. அவங்க சொல்கிறது ஏக்கர் 13 ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து எவ்வளோ முடியும் அவ்வளோ தான் குறைச்சி பேசிக்கலாம். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் இதை நீங்கள் வாங்கி போடலாம். வாங்கி போட்டு நீங்கள் கிணறு ஒரு போர் சர்வீஸ் ஏதாவது ரெடி பண்ணிட்டீங்கன்னா தென்னங்கண்டு வச்சு நம்ம இது வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க இது. இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த நேரமே உங்களுக்கு வந்து நான் நேரடியாக வந்து இடத்த வந்து சிட்டிங் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.